Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, ரியல் நம்பர் சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதாவது ரியல் நம்பர் சிஸ்டம் வந்து ரியல் நம்பர் சிஸ்டம் ஆர், அதை வந்து ஆர்னு டினோட் பண்ணுறோம். இது வந்து கம்ப்ளீட் ஆர்டர்ட் ஃபீல்ட். அதாவது 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆரில் அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அடிஷனை வச்சு இது அபிலியன் குரூப்பாக இருக்கும்னு பார்த்தோம். ப்ராடக்டை வச்சு ஆர் ஸ்டார் வந்து ஆர் ஸ்டார் நான் எப்படி டிஃபைன் பண்ணேன்னா ஆர் ஸ்டார் இந்த செட்டை நான் எப்படி டிஃபைன் பண்ணேன்னா ஆர் மைனஸ் ஜீரோ ஆர்லேருந்து 0 எடுத்துட்டேன். இந்த செட்டு வந்து ஆர் ஸ்டார் வந்து மல்டிப்ளிகேஷனை வச்சு அபிலியன் குரூப்பாக இருக்கும். அப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது ஏ மல்டிப்ளைடு பிசி, இது என்ன ஏ மல்டிப்ளைடு பி, ஏ மல்டிப்ளிகேஷன் சி. இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த 2 பைனரி ஆப்பரேஷனும். ஸோ அதனால் இதை வந்து ஃபீல்டுன்னு சொன்னோம். இது ஃபீல்டு. அப்புறம் இதில் ஒரு ஆர்டர் ரிலேஷன் இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அந்த ஆர்டர் ரிலேஷன் வந்து டோட்டலி ஆர்டர்ட், எந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியும். அதே நேரத்தில் அடிஷன் கூடயும் மல்டிப்ளிகேஷனோடையும் அது எப்படி பிஹேவ் ஆகுது அதையும் வந்து பார்த்தோம். சரிங்களா, அதையும் பார்த்தோம். அப்போது ஒரு ஆர்டர் இருக்குது, ஃபீல்டு இருக்குது, ஒரு ஆர்டர் ரிலேஷன் இருக்குது. மூணாவது, அந்த ஆர்டர் ரிலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆர்டர் ரிலேஷன், அதாவது ஆர்டர்ட் கம்ப்ளீட்னஸ்னு சொன்னோம். அதே இதை வந்து ஸோ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து டோட்டலி ஆர்டர்ட் செட்டு. இது 2வது ப்ராப்பர்ட்டி. 3வது ப்ராப்பர்ட்டி வந்து ஆர், 3வது ப்ராப்பர்ட்டி வந்து எல்யூபி ஆக்சியம். ஆர் ஹேஸுங்கிறத விட ஆர் சாட்டிஸ்ஃபைஸ். ஆரில் வந்து எல்யூபி ஆக்சியம் வந்து ட்ரூ. என்னது எல்யூபி ஆக்சியம்? எல்யூபி ஆக்சியம் ட்ரூனா என்ன அர்த்தம்? இ ஏதோ ஒரு சப்செட் ஆர்னு எடுத்துக்கோங்க. இ வந்து பவுண்டட் அபோ, இ வந்து பவுண்டட் அபோ இன் ஆர். அதாவது ஈக்கு ஏதோ ஒரு அப்பர் பவுண்ட் இருக்குது, அதான் வந்து பவுண்டட் அபோவ். அப்படி இருந்ததுன்னா தென் ஏதோ ஒரு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆர்லேருந்து ஈங்கிற செட்டு கொடுக்க முடியும். இ ஹேஸ் எ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இன் ஆர். இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் தான் வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ரியல் நம்பர்ஸுக்கு. அதை வந்து லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபர்தர் இம்ப்ளிகேஷன்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து இன்னும் வேறு என்ன விஷயங்கள் நம்ம வந்து டெரைவ் பண்ண முடியும்னு பார்த்தா, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை என்னால் எழுத முடியும். ஒன்று வந்து அதுக்கு பேர் ஆர்க்கிமீடியன் பிரின்சிபல். அது என்னன்னா, ஃபார் எக்ஸு ஒய், இது 1ன்னு எழுதிக்கிறேன். ஃபார் எக்ஸ் கம்மா ஒய் ரியல் நம்பர்ஸு, எக்ஸு கிரேட்டர் தேன் 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா தென் ஃபார்ங்கிறத விட இஃப்
எக்ஸு ஒய் ரெண்டு ரியல் நம்பர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு எடுத்தோன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் என்னால் கண்டுபிடிக்க முடியும் சாட்டிஸ்ஃபையிங் இந்த நேச்சுரல் நம்பர் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா n into x greater than y n into x greater than y இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் சரிங்களா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயமும் என்னால் சொல்ல முடியும் அது என்னன்னா எக்ஸு ஒய்யு ஏதோ ரெண்டு ரியல் நம்பர் அண்ட் எக்ஸு லெஸ் தேன் ஒய் சரிங்களா ஏற்கனவே எனக்கு ஒரு ஆர்டர் ரிலேஷன் இருக்குது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது வந்து ஒரு ஆர்டர் ரிலேஷன் நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா எக்ஸு கண்டிப்பாக லெஸ் தேன் ஒய் அதை வந்து அசியூம் பண்ணிக்கிறேன் இப்படி இருந்ததுன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் a rational number ரேஷ்னல் நம்பர் எப்படி இருக்கும் ரேஷ்னல் நம்பர்னா m n இன்டீஜராக இருக்கும் n நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் சரிங்களா தேர் எக்ஸிஸ்ட் a rational number m by n in Q satisfying x less than m by n less than y இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வந்து இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியத்துலேருந்தே நம்ம டெரைவ் பண்ணலாம் சரிங்களா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியத்துலேருந்தே டெரைவ் பண்ணலாம் முதல் ப்ராப்பர்ட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுறது என்ன கொடுத்துருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு ஒய்யு ரியல் நம்பர் and x greater than 0 and x greater than 0 இப்போ நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும் ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்குது n into x வந்து n மல்டிப்ளை x வந்து கிரேட்டர் than y இதை ப்ரூவ் பண்ணணும் இது வந்து ஒரு சில கேஸில் வந்து ரொம்ப ட்ரிவியல் எப்போன்னா கேஸ் ஒன்று இப்போ y வந்து ஏதோ நெகட்டிவ் நம்பர் ஏன்னா ஒய்யை பற்றி y வந்து ரியல் நம்பர்னு தான் கொடுத்துருக்காங்க y வந்து நெகட்டிவ் ரியல் நம்பராக இருக்கலாம் ஜீரோவாக இருக்கலாம் சரிங்களா நெகட்டிவ் ரியல் நம்பர் ஜீரோவாக இருக்கலாம் இப்போ இந்த கேஸில் ட்ரிவியல் நேச்சுரல் நம்பர் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் நேச்சுரல் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதுதான் கேஸ் ஒன் என்ன y less than or equal to 0 then n equal to 1 இதே வந்து போதும் இந்த n equal to 1 நம்ம ஆப்வியஸாகவே இருக்குது n equal to 1 எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது satisfies y less than or equal to 0 less than 1 into x 1 into xங்கிறது என்ன x அப்போ இது வந்து ரொம்ப ட்ரிவியல் கேஸு அதே மாதிரி இன்னொரு ட்ரிவியல் கேஸும் இருக்குது என்ன ட்ரிவியல் கேஸுன்னா ஒய் வந்து ஜீரோவாக இருக்கலாம் ஜீரோவோட கம்மியாக இருந்ததுன்னா ட்ரிவியலாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் n வந்து 1ன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு ட்ரிவியல் கேஸ் வந்து ஒய் வந்து ஒரு ரியல் நம்பர் எக்ஸ் இன்னொரு ரியல் நம்பர் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம் கம்பேர் பண்ணும்போது ஒய் லெஸ் தேன் எக்ஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒய் லெஸ் தேன் எக்ஸ் இந்த கேஸ் வந்து ஒய் லெஸ் தேன் எக்ஸ் இப்போ இந்த கேஸ்லேயும் வந்து என்ன n equal to 1 சாட்டிஸ்ஃபைஸ் இந்த கேஸ்லேயும் என்ன n equal to 1 n equal to 1ன்னு எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்குது y less than 1 into x இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு கேஸில் ட்ரிவியலாக ட்ரூ எப்போ ஒன்று y less than or equal to 0 கேஸு இன்னொரு கேஸ் y less than x கேஸ் அப்போ ஆக்சுவலாக நம்ம எப்போ இதை ப்ரூவ் பண்ணணும்னா y greater than x-ஆக இருந்ததுன்னா மட்டும் இதை ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா அதே நேரத்தில் y equal to x-ஆக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது இப்போ y equal to x-னா என்ன பண்ணுறது y equal to கேஸ் இதுவும் ஒரு ட்ரிவியல் கேஸ்னு வச்சுக்கோங்க y equal to x y equal to x-ன்னா ஏற்கனவே வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஆர்டர் ப்ரிசர்வ்ஸ் அடிஷன் எனக்கு என்ன தெரியும் 0 லெஸ் தேன் எக்ஸ்ன்னு தெரியும் இப்போ இது கூட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும்
இந்த ஆர்டர் வந்து அப்படியே ப்ரிசர்வ் ஆகும். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது? எக்ஸு லெஸ் தேன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், 0 ப்ளஸ் எக்ஸ் லெஸ் தேன் எக்ஸு. அப்போ இது என்ன ஆகுது? எக்ஸு லெஸ் தேன் 2x. எக்ஸ் லெஸ் தேன் 2x இல்லை, இதே மாதிரி இதை வந்து மறுபடி இதே ஆப்ரேஷன் அடிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எக்ஸு லெஸ் தேன் n இன்டூ எக்ஸ். எந்த நேச்சுரல் நம்பருக்குனாலும் இது ட்ரூ. எந்த நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 ஃபார் n நேச்சுரல் நம்பர் அண்ட் n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2. இது ட்ரூ. எக்ஸு லெஸ் தேன் 2x அது ப்ரூவ் பண்ணோம். ஆனால் எக்ஸு லெஸ் தேன் 2x இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு nx ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2. நம்ம ஆர்டர் ப்ராப்பர்ட்டியும் அடிஷனையும் வந்து சேர்த்து இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த கேஸ்லேயும் வந்து ரொம்ப ட்ரிவியலாக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? y ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 2x. அப்போ இந்த கேஸில் என்ன? ஹியர் n ஈக்குவல் டு 2 satisfies this condition. n ஈக்குவல் டு 2 satisfies this condition. அப்போ ஒரிஜினலாக எப்போ வந்து தேவைன்னா இது எல்லாமே வந்து ட்ரிவியல், இது எல்லாமே வந்து ட்ரிவியல் ப்ரூஃப்ஸு. எப்போ வேணும்னா எக்ஸு லெஸ் தேன் ஒய், எக்ஸு லெஸ் தேன் ஒய்யாக இருந்ததுன்னா தான் வந்து இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு அவசியம் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாகவே வந்து ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறது? இப்போ இதுக்கு வந்து என்னென்னா நம்ம இந்த செட் எடுத்துக்கலாம். லெட் a ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் n இன்டூ எக்ஸ், n ஒரு நேச்சுரல் நம்பர், n ஒரு நேச்சுரல் நம்பர். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த செட்டில் இருந்து ஏதோ ஒரு மெம்பருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் அது வந்து ட்ரூ இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? சப்போஸ் நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ இல்லைன்னு நான் வந்து அசியூம் பண்ணுறேன். சப்போஸ் தெர் இஸ் எந்த ஒரு நேச்சுரல் நம்பருக்கும் இது ட்ரூ இல்லை, எந்த ஒரு நேச்சுரல் நம்பருக்கும் இது ட்ரூ இல்லை. சப்போஸ் எந்த ஒரு நேச்சுரல் நம்பரும் இல்லை, இது ஈயை திருப்பி எழுதணுன்னா மிரர் இமேஜ் மாதிரி எழுதணுன்னா இது வந்து தேர் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். இது அப்படி கட் பண்ணணுன்னா தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். நம்மள்ட்ட எந்த ஒரு நேச்சுரல் நம்பரும் கிடைக்கல. சாட்டிஸ்ஃபையிங் nx கிரேட்டர் தேன் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா nxும் வந்து ஒய்யை விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் n into x less than or equal to y for all natural numbers. ஏன்னா நான் இது ட்ரூ இல்லைன்னு எடுக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் there is a n satisfying this, இது வந்து ட்ரூ இல்லைன்னு எடுத்தேன்னா என்ன அர்த்தம்? இது ட்ரூன்னு அர்த்தம். nx வந்து ஒய்யை விட எப்போதுமே அதிகமாக இருக்குது ஃபார் ஆல் n. இப்போ a வந்து சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், a வந்து சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இப்போ எனக்கு ஒரு அப்பர் பவுண்டு கிடச்சிட்டு, சரிங்களா? ஏன்னா n இன்டூ எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஒய் ஃபார் ஆல் n அப்படின்னா a இந்த ஒய் வந்து a உடைய அப்பர் பவுண்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது இம்ப்ளைஸ் ஒய் a உடைய அப்பர் பவுண்ட், அப்பர் பவுண்ட் ஆஃப் a. இப்போ r வந்து ஆர்டர் கம்ப்ளீட் ஃபீல்டு, ஆர்டர் கம்ப்ளீட் ஃபீல்டு, ஆர்டர் அல்லது எல்யூபி ஆக்சியத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அல்லது சுப்ரீமம் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதே வந்து 3 விதமாக சொல்லலாம். சரிங்களா? அப்போது அப்பர் பவுண்ட் இருந்ததுன்னா இந்த செட்டுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்டு ஆரில் இருக்கும். தென் தேர் எக்ஸிஸ்ட் எ ரியல் நம்பர், ஏதோ ஒரு ரியல் நம்பர் வருது. என்ன ரியல் நம்பர்? இந்த ரியல் நம்பர் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? இந்த ரியல் நம்பர் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஆல்ஃபா தான் வந்து இந்த செட்டோடைய சுப்ரீமம், ஆல்ஃபா தான் இந்த செட்டோடைய சுப்ரீமம். இப்போ சுப்ரீமம்னா என்ன அர்த்தம்? சுப்ரீமம்னா என்ன அர்த்தம்? nx லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா ஒரு அப்பர் பவுண்டு, இந்த ஆல்ஃபா ஒரு அப்பர் பவுண்டு. வேறு எந்த ஒரு எலமெண்ட் இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்டாக இருந்ததுன்னா ஆல்ஃபா வந்து அதை விட கம்மியாக இருக்கும். வேறு எந்த அப்பர் பவுண்ட் எடுத்தாலும் ஆல்ஃபா வந்து அந்த அப்பர் பவுண்டை விட கம்மியாக இருக்கும். இதை வேறு எப்படி மாற்றி சொல்லலாம்? ஆல்ஃபாவை விட ஏதோ ஒரு சின்ன நம்பர் எடுக்கிறோம், ஆல்ஃபாவை விட ஒரு சின்ன நம்பர்,
இப்போ வந்து ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் எடுங்க. ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா. ஏன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ்னு எனக்கு தெரியும், ஆல்ஃபா வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர். மறுபடியும் இதை வந்து ஆர்டர் ப்ராப்பர்ட்டி அடிஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்கிறோம். நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம், எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோம், ஒரு பாசிட்டிவ் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அதனால் வந்து ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா. ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆல்ஃபானா இது வந்து அப்பர் பவுண்டு கிடையாது. ஏன்னா இது அப்பர் பவுண்டாக இருந்ததுன்னா இந்த நம்பர் ஆல்ஃபாவோட பெருசாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும், அது ட்ரூ கிடையாது. அப்போது ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா, இது எதனால் ட்ரூ? எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோங்கிறதுனால. அப்போது ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் இஸ் நாட் an upper bound of A. இதை வந்து ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா, அதுக்கு ரீசன் எழுதியிருக்கேன். இதனால் வந்து இது ட்ரூ, இதனால் வந்து இது ட்ரூ. நம்ம ஆல்ஃபாவோட எந்த ஒரு நம்பர் கம்மியான நம்பர் எடுத்தாலும் அது வந்து நாட் அன் அப்பர் பவுண்ட். அது அந்த இதை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். If beta less than alpha, then beta is not an upper bound of A. சரிங்களா? பீட்டா வந்து ஆல்ஃபாவோட கம்மியாக இருந்தால் அது வந்து ஏவோட அப்பர் பவுண்டாக இருக்காது. நமக்கு வந்து ஆல்ஃபா மைனஸ் எக்ஸு லெஸ் தேன் ஆல்ஃபா, இது நமக்கு தெரியும். ஏன்னா எக்ஸு லெஸ் தேன் ஜீரோங்கிறதுனால ஆல்ஃபா மைனஸ் எக்ஸு லெஸ் தேன் ஆல்ஃபா கிடைக்குது. தேர்ஃபோர் ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் நாட் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ. நாட் அன் அப்பர் பவுண்டுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு எலமெண்ட் இதுலேருந்து நம்ம எடுக்க முடியும். இப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ, அதனால் ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா. அப்போ இதை யூஸ் பண்ணோன்னா ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் இஸ் நாட் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ. நாட் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் இஸ் நாட் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் திஸ் செட். இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் நமக்கு கிடைக்கும், சாட்டிஸ்ஃபையிங். அது எதை சாட்டிஸ்ஃபை பண்ண போது? ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n0 இன்ட்டு எக்ஸ். இதிலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இது இம்ப்ளை ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இது இம்ப்ளை. இது எதை இம்ப்ளை பண்ணும்? ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n0 எக்ஸ். இது எதை இம்ப்ளை பண்ணும்? இது இம்ப்ளை ஆல்ஃபா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n0 + 1 இன்ட்டு எக்ஸ். இங்கே பாருங்க, நம்ம என்ன எடுத்திருக்கோம்? முதல் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது இங்கே? n இன்ட்டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர். ஸோ எந்த நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும் இது ட்ரூ. ஆனால் நம்ம வந்து இது ட்ரூன்னு கிடச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு இன்இக்வாலிட்டி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்ன? ஆல்ஃபா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n0 + 1 டைம்ஸ் எக்ஸ் ஃபார் சம் நேச்சுரல் நம்பர். ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பருக்கு இது ட்ரூன்னு எடுத்திருக்கோம். அப்போ n0 + 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ n0 + 2ன்னு வந்ததுன்னா என்ன ஆகும்? ஆல்ஃபா n0 + 2 இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக இன்இக்வாலிட்டி வந்துடும். ஏன்னா நான் ஒரு பாசிட்டிவ் நம்பரை ஆட் பண்ணுறேன். ஒரு பாசிட்டிவ் நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இன்இக்வாலிட்டி வரும். அதே நேரத்தில் எனக்கு இங்கே இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி இருக்குது. அப்போ எது ட்ரூவாக இருக்கும்? நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்குது. இங்கே நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன். இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் கிடைச்சிது? ஏன்னா நம்ம வந்து இந்த செட்டுக்கு வந்து y வந்து அப்பர் பவுண்டுன்னு நம்ம அசியூம் பண்ணோம். இந்த செட்டுக்கு வந்து y வந்து ஒரு அப்பர் பவுண்டு. இந்த அசம்ஷன்னால நமக்கு அந்த கான்ட்ரடிக்ஷன் கிடச்சிருக்கு. அப்போது இந்த அசம்ஷன் தப்பு. இந்த அசம்ஷன் தப்புன்னா என்ன அர்த்தம்? ஹென்ஸ் our assumption n into x less than or equal to y for all natural number n. இந்த assumption, இதுதான் நம்மளுடைய assumption. இதுதான் நம்மளுடைய assumption. இந்த assumption தப்பு, is wrong. சரிங்களா? இந்த assumption தப்பு.
இந்த அசம்ஷன் தப்புன்னா என்ன அர்த்தம்? அதை வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதுக்கு இது ட்ரூ. அப்போ திஸ் இம்ப்ளைஸ், இது எதை இம்ப்ளை பண்ணுது? ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது, அந்த நேச்சுரல் நம்பர் வந்து ஒய்யை விட சாட்டிஸ்ஃபையிங்னு எழுதிக்கிறேன். சாட்டிஸ்ஃபையிங் இது. இப்போ இதுதான் ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல். இதோடைய ப்ரூஃப் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நான் இதை வந்து கேஸ் பை கேஸாக பண்ணியிருக்கேன், ஏன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. லேட்டர் வந்து நம்ம இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக இது பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் எக்ஸு ஒய்யு ரெண்டு ரியல் நம்பர். என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது? எக்ஸு லெஸ் தேன் ஒய். எக்ஸு லெஸ் தேன் ஒய். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இது ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு ரேஷ்னல் நம்பர் இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு வந்து இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் ஆர்க்கிமிடியன் பிரின்சிபலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு எப்படி ஆர்க்கிமிடியன் பிரின்சிபலை யூஸ் பண்ணுறது? இப்போ வந்து இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, ஒய் மைனஸ். ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு நம்பர், பாசிட்டிவ் நம்பர் வேணும், இன்னொரு நம்பர் வேணும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் எடுக்கிறேன். ஒய் மைனஸ் எக்ஸ் என்ன வரப்போகுது? பாசிட்டிவ். ஏன்னா அதான் டெஃபனிஷன். எக்ஸ் லெஸ் தேன் ஒய்னா ஒய் மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. இது ரெண்டு ஈக்குவல். இது ரெண்டு ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் தான் நமக்கு, இதை வந்து x1 எடுத்துக்கிறேன். x1ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். எனக்கு இன்னொரு நம்பர் வேணும், அதை வச்சு இன்னொரு நம்பர் இருந்தால் ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நம்பர் என்ன? y1. இது வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நான் ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறேன். பை ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல். ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் யூஸ் பண்ணனா நமக்கு ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். அந்த நேச்சுரல் நம்பர் எதை சாட்டிஸ்ஃபை பண்ண போது? n into x1. n into x1 greater than y1. n into x1 greater than y1. ஏன்னா இங்கே x1 தான் பாசிட்டிவ், y1ங்கிறது இன்னொரு கொடுத்துருக்க நம்பர். இப்போ இதையே நம்ம x1 y1 என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. n into y minus x greater than 1. greater than 1. ஆனால் இது என்ன? ny minus nx greater than 1. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ny greater than nx plus 1. ஓகேங்களா? ஆனால் நம்ம இன்னும் ப்ரூஃப் கம்ப்ளீட் பண்ணலை. இப்போ இதே மாதிரி இன்னொரு முறையும் நான் ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு லெட் x2 வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க, y வந்து nxன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? y வந்து nxன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் படி இப்போ x2 வந்து 1, y வந்து nx by ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் there exists m1 natural number satisfying n into x less than m1. n into x less than 1 என்ன வரப்போகுது? நமக்கு n into x2 greater than y greater than y2. இது வந்து y2ன்னு எடுத்துக்கிறேன். y2 வந்து nx. n into x2 greater than y2. இதை நம்ம x2 வந்து என்ன வேல்யூ, y2 என்ன வேல்யூன்னு எழுதணும்னா நமக்கு வந்து m1 வந்து m1 into x2, அது வந்து m1 greater than nx. சரிங்களா? greater than nx. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, இந்த எக்ஸு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு எனக்கு தெரியாது. இப்போ எக்ஸு வந்து நெகட்டிவ்னா இந்த நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பர், எக்ஸு நெகட்டிவ்னா n இன்ட்டு எக்ஸும் நெகட்டிவ் நம்பர். அப்போ வந்து இந்த m1 வந்து 1ஆக கூட இருக்கலாம். சரிங்களா? m1 வந்து 1ஆக கூட இருக்கலாம்.
அதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சிக்கல் இருக்குது இதில். அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா மைனஸ் என்எக்ஸும் எடுத்துக்கிறேன். சரிங்களா, மைனஸ் என்எக்ஸும் எடுத்துக்கிறேன். லெட் x2 x3 வந்து 1, அப்புறம் y3 வந்து மைனஸ் என்எக்ஸும் எடுத்துக்கிறேன். n வந்து மாறலை, எக்ஸு மைனஸ் என்எக்ஸ். சரிங்களா, என்எக்ஸ் மைனஸ் என்எக்ஸ். அப்போ மறுபடியும் பை ஆர்கிமிடியன் பிரின்சிபல் ஏதோ ஒரு நம்பர் எனக்கு கிடைக்கும், m2 நேச்சுரல் நம்பர் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபையிங் m2 இந்த நம்பர் x3 greater than y3. இதை x3 வேல்யூவும் y3 வேல்யூவும் எழுதணுன்னா என்ன ஆகும், m2 into 1 greater than minus nx, m2 greater than minus nx. சரிங்களா, greater than minus. இப்போ நம்ம ப்ரூஃபை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது, m2 greater than minus nx, m2 greater than minus nx. இப்போ பாசிட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த இன்இக்வாலிட்டி அப்படியே இருக்கும். ஆனால் நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆயிரும். இப்போ இதை வந்து நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன்னா மைனஸ் m2 லெஸ் தேன் nx. சரிங்களா, மைனஸ் m2 லெஸ் தேன் nx. இப்போ மைனஸ் m2 இது வந்து m2 நேச்சுரல் நம்பர், ஆனால் மைனஸ் m2 நெகட்டிவ் இன்டீஜர், இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த ஸ்டெப்பையும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணுன்னா என்ன வரப்போகுது, நமக்கு 2 நேச்சுரல் நம்பர் கிடச்சிருக்கு. there are natural numbers m1 and m2 satisfying minus m2 less than nx less than m1. சரிங்களா, இப்போ எனக்கு வந்து 2 இன்டீஜர்ஸ் கிடச்சிருக்கு, ஒன்று m1 இன்னொன்று மைனஸ் m2. இப்போ இதே மாதிரி வேறு இன்டீஜர்ஸும் இருக்கலாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வேறு எதெல்லாம் இன்டீஜர்ஸ் இருக்கோ அதில் இருக்கிறதுலையே மினிமம் இன்டீஜர் அதை வந்து எடுக்க போகிறேன். சரிங்களா, லெட் m belongs to n, என்ன கண்டிஷன்னா such that nx less than m. சரிங்களா, nx is less than m and minus m2 less than or equal to m less than or equal to m. இது வந்து the least integer satisfying இந்த கண்டிஷன். nx வந்து less than m இருக்கு, அதே நேரத்தில் மைனஸ் m2 less than or equal to m less than or equal to m1. ஏன்னா m1க்கு ட்ரூனா உதாரணத்துக்கு 100 எடுத்துக்கோங்க, 100க்கு ட்ரூ, 99க்கும் ட்ரூவாக இருந்தால் நான் வந்து 99 எடுத்துக்கலாம். சரிங்களா, இல்லை அதை விட கம்மியான நேச்சுரல் நம்பருக்கு ட்ரூனா நான் அந்த நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது இங்கே வந்து லீஸ்ட் இன்டீஜர்னு எடுத்திருக்கேன், ஓகே. ஸோ லீஸ்ட் இன்டீஜர்னு எடுத்துக்கிறேன் நான், லீஸ்ட் இன்டீஜர் சாட்டிஸ்ஃபைங் இந்த கண்டிஷன். அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா லீஸ்ட் இன்டீஜர் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன்னா, இப்போ நீங்கள் m-1 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த nx வந்து இதை விட பெருசாக இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம், இது இம்ப்ளைஸ், ஏன்னா நான் வந்து இந்த m வந்து லீஸ்ட் இன்டீஜர் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன்னு போட்டிருக்கேன், satisfying nx less than m, and அது வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்குன்னு எடுத்திருக்கேன். அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா m-1 அதுவும் ஒரு இன்டீஜர், ஏன்னா m வந்து இன்டீஜர், அதனால் m-1ம் இன்டீஜர். இப்போ
m தான் லீஸ்ட் இன்டீஜர், அதனால் m-1 வந்து இதுக்கு nx விட பெருசாக இருக்காது, அது வந்து nx விட சிறுசாக இருக்கும், nx விட சிறுசாக இருக்கும். ஏன்னா இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எனக்கு இன்டீஜர்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து என்ன எடுத்திருக்கேன், இன்டீஜர்ஸ் எல்லாம் பார்க்குறேன், இன்டீஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கண்டிஷனை எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்குறேன். n into x is less than m. சரிங்களா, n into x less than m. இப்போ வந்து n into x greater than -m2ன்னு இருக்குது. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இதை ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா m1 வரும்போது அது வந்து m1 வந்து nx விட பெருசாக வந்துடும். அப்போ நான் வந்து ஒரு லீஸ்ட் இன்டீஜர் பார்க்குறேன், சாட்டிஸ்ஃபையிங் nx less than m. நான் வந்து -m2லேருந்து ஒவ்வொரு இன்டீஜராக ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். ஆட் பண்ணிகிட்டே போகும்போது m1 வரும்போது எனக்கு இது ட்ரூன்னு தெரியும், m1 வரும்போது nx வந்து m1 விட லெஸ் தேன்னு தெரியும். நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா இதுலேயே வேறு ஏதாவது குறைஞ்ச இன்டீஜர் கண்டுபிடிக்க முடியுமா, சாட்டிஸ்ஃபையிங் இந்த கண்டிஷன். அப்போ அதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா m-1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு nx இஸ் லெஸ் தென் m. எனக்கு இந்த இன்இக்வாலிட்டி வேணும், அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி, ஏன்னா -m2லேருந்து m1 வரைக்கும் என்கிட்ட வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் இருக்குது, ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டீஜரை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு இன்டீஜர் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஓகே. இப்போ இந்த இன்இக்வாலிட்டி எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் நம்ம இந்த இன்இக்வாலிட்டியும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியுது, m less than or equal to nx plus 1, சரிங்களா, less than 1, இது வந்து less than ny. இப்போ nx என்ன தெரியும், nx less than m, nx less than m. நான் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், m-1 less than or equal to nx. இப்போ 1 ஆட் பண்ணேன்னா m less than or equal to nx plus 1, இது less than, அதே நேரத்தில் nx less than m, இப்போ less than or equal to nx plus 1 less than ny. சரிங்களா, இதிலேருந்து எனக்கு இது வருது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே இந்த இன்இக்வாலிட்டியிலேருந்து வருது, அதனால் இது ரெண்டும் ட்ரூ. இப்போ நான் மொத்தத்தில் எழுதுகிறேன், nx less than m, அது இங்கே இருக்குது, m less than or equal to இந்த 3 டேர்ம், இந்த 2 டேர்ம், அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கிடச்சிட்டு. இப்போ n வந்து நாட் ஈக்குவல் டு 0, அப்போ n வந்து டிவைட் பண்ணலாம். n டிவைட் பண்ணோன்னா டிவைட் பை m, டிவைட் பை n. அப்போ என்ன வரும், x less than m by n less than y. ஓகேங்களா, அப்போது கொடுத்துருக்க 2 ரியல் நம்பருக்கு இடையில நம்ம ஏதோ ஒரு ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து ஆர்க்கிமிடியன் பிரின்சிபலை நிறைய ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்க்கிமிடியன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி முதல்ல இது கண்டுபிடிச்சிடும், அப்புறம் nxக்கு ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்கோம், -nxக்கும் ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதோட இந்த ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் இதிலேருந்து நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ண முடியும். என்ன அப்சர்வ் பண்ணுறது, நம்மளால் வந்து ஒரு கொடுத்துருக்க 2 ரியல் நம்பருக்கு இடையில ஒரு ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரேஷ்னல் நம்பரை வந்து r1 எடுத்துக்கிறேன், r வந்து ரேஷ்னலுக்கு r1. இப்போ எக்ஸையும் r1ஐயும் கம்பேர் பண்ண முடியும். இதே ரிசல்ட்டை மறுபடியும் அப்ளை பண்ணோன்னா நம்ம இன்னொரு, முதல்ல எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் ஒயில் ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே வந்து ஏதோ ஒரு r1 கிடச்சிது. ரியல் லைனில் வந்து நான் இதை டினோட் பண்ணிக்கிறேன் ஜாமெட்ரிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ மறுபடியும் இதே பிரின்சிபலை இங்கே அப்ளை பண்ணலாம். பிட்வீன் எனி 2 ரியல் நம்பர் இன்னொரு ரேஷ்னல் நம்பர் கிடைக்கும். அப்போ எனக்கு இன்னொரு ஏதோ ஒரு ரேஷ்னல் நம்பர் கிடைக்குது. மறுபடியும் இந்த 2 ரியல் நம்பருக்கு இடையில இன்னொரு ரேஷ்னல் நம்பர். இப்போ இதே மாதிரி நம்மளால் கண்டினியூஸாக சக்ஸஸிவாக நம்ம வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டே வர முடியும்.
அப்போ என்ன ஆகும்னா வந்து இந்த ரேஷ்னல் நம்பர் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த டிஸ்டன்ஸு. இப்போ உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, இந்த நம்பர் மைனஸ் இந்த நம்பர், அது வந்து ஏதோ ஒரு லென்த்தை கொடுக்குது, ஏதோ ஒரு லென்த்து தான் வந்து இங்கே டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிடும் போது இந்த லென்த்து, இந்த ரேஷ்னல் நம்பர் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கண்டுபிடிக்கிற இந்த எக்ஸுக்கும் கொடுத்துருக்க இந்த R2க்கும் இடையில உள்ள ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த லென்த் என்ன ஆகுது, அதாவது எக்ஸு மைனஸ் R3, இந்த லென்த் என்ன ஆகுது, இது வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன். இது என்ன ஆகுது, எக்ஸு மைனஸ் R2. அப்போ மறுபடியும் எக்ஸுக்கும் R3க்கும் இடையில இன்னொரு R4. அப்போ இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. லேட்டர் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலான்னா, இது வந்து இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு ரேஷ்னல் சீக்வன்ஸே கண்டுபிடிக்கலாம், அது வந்து எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுது, அந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி R1க்கும் Yக்கும் இடையிலையும் வந்து நம்ம நிறைய ரேஷ்னல் நம்பர்ஸை வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிகிட்டே போக முடியும். அந்த ரேஷ்னல் சீக்வன்ஸும் Yக்கு கன்வர்ஜ் ஆகுது, அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம், நம்ம ப்ரூவ் பண்ணலை, ஆனால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, எந்த 2 ரியல் நம்பர் கொடுத்தாலும் நம்மால் வந்து கவுண்டபிளி மெனி ரேஷ்னல் நம்பர்ஸை கண்டுபிடிக்க முடியும். countably infinite number of எந்த 2 ரியல் நம்பருக்கு இடையிலையும் நம்மளால் கவுண்டபிளி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இது வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி நம்ம வந்து இது ரிமார்க் நம்பர் 1. ரிமார்க் நம்பர் 2 வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸுக்கும் நம்ம இதை ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது இது நம்பர் 1, நம்பர் 2 சேம் ஸ்டேட்மெண்ட்டு, ஆனால் ரேஷ்னல்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இர்ரேஷ்னல்ஸ் எழுதலாம். பிட்வீன் எனி 2 ரியல் நம்பர்ஸ் x and y we can find infinite number of irrational numbers. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு நம்ம ப்ரூவ் எழுதிட்டோம். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு எப்படி எழுதுற? இர்ரேஷ்னல் நம்பர்ஸுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் x <y எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன தெரியும்னா √2 வந்து ரேஷ்னல் நம்பர் இல்லைன்னு தெரியும். √2 வந்து ஒரு ரியல் நம்பர், ஆனால் இது வந்து ரேஷ்னல் நம்பர் இல்லை. அப்போது √2 வந்து இர்ரேஷ்னல் நம்பர். இப்போ உதாரணத்துக்கு x <y எடுத்துக்கலாம். x <y எடுத்துக்கிட்டிங்கன்னா x/√2 y/√2 இந்த 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம். இந்த 2 நம்பர் இப்போ இதுவும் ரியல் நம்பர் தான், இதுவும் ரியல் நம்பர் தான். x <y நான் ஒரு பாசிட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது x <y ஒரு பாசிட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆர்டர் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரிசர்வ் ஆகும். x <y x/√2 y/√2. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு ரேஷ்னல் எடுத்துக்கோங்க, m/n in q எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரப்போகுது, இந்த ப்ராப்பர்ட்டி படி இது ட்ரூ, ப்ராப்பர்ட்டி படி இது ட்ரூ. இப்போ √2 மல்டிப்ளை பண்ணால் இன்இக்வாலிட்டி அப்படியே ப்ரிசர்வ் ஆகும். அப்போ x m/n √2 y. அப்போ இந்த நம்பர் என்ன, இது வந்து ரேஷ்னல் நம்பரா, இது இர்ரேஷ்னல் நம்பரா? இது வந்து இர்ரேஷ்னல் நம்பர். அப்போ சேம் ப்ரூஃப் தான். நம்ம கொடுத்துருக்க நம்பரை 1/√2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை டிவைட் பண்ணிக்கோங்க, எனிதிங் இஸ் ஃபைன். சரிங்களா? இது √2 டிவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் √2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நமக்கு ஒரு ரேஷ்னல் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் √2 மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கிடைக்குது. இது வந்து ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். ஏன்னா q வந்து ஆல்ரெடி ஃபீல்டு,
q வந்து ஏற்கனவே ஃபீல்டு. இப்போ m/√2 இன்ட்டு √2 m/n இன்ட்டு √2 வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். அப்போது நம்ம ஒரு இர்ரேஷனல் நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த ஸ்டெப்பை வந்து இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும்போது நிறைய இர்ரேஷனல் நம்பர்ஸ் வந்துடும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதிலேருந்து ஃபாலோ பண்ணுது. இதுதான் ஐடியா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நான் வந்து இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸை வச்சு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன? இப்போ mod x for x in R, mod x ஓட வேல்யூ என்ன வரப்போகுது? mod x ஓட வேல்யூ இப்போ x வந்து நான் நெகட்டிவ் நம்பர், அதாவது நெகட்டிவ் இல்லை. நான் நெகட்டிவ்னா என்ன? நெகட்டிவ் இல்லை, அது ஜீரோவாக இருக்கலாம் அல்லது பாசிட்டிவாக இருக்கலாம். இப்போ எக்ஸு நான் நெகட்டிவ்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸு என்ன வரப்போகுது? நமக்கு எக்ஸே வரப்போகுது. சரிங்களா? இது எப்போ ட்ரூ? எக்ஸு நான் நெகட்டிவ்னா. எக்ஸு நெகட்டிவ்னா நமக்கு என்ன வரப்போகுது? -x. உதாரணத்துக்கு -5 மாடுலஸ் என்ன? அது வந்து -5, அப்போது 5 கிடைக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸு நெகட்டிவ்னா -x பாசிட்டிவ், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள பாசிட்டிவ் நம்பர் எழுதியிருக்கோம். சரி, இப்போ இந்த மாடுலஸே வந்து இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்ன ப்ராப்பர்ட்டின்னா, mod x இது வந்து எப்போதுமே greater than or equal to 0. mod x வந்து எப்போதுமே greater than or equal to 0. அப்புறம் mod x equal to 0ன்னு கிடச்சிதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? x வந்து 0வாக தான் இருக்கும். x வந்து வேறு ஏதாவது இருக்க முடியாது. mod x equal to 0னா x வந்து 0வாக தான் இருக்கும். ரெண்டாவது, மாடுலஸ் ஆஃப் x + y. ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துக்கோங்க, அதோடைய சம்முக்கு வந்து மாடுலஸ் பார்க்குறோம். இது என்ன கிடைக்க போகுது? இது வந்து less than or equal to mod x mod y. இதை நான் வந்து ப்ரூவ் பண்ணலை, ஆனால் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து உங்களால் ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் என்ன? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இப்போ மாடுலஸ் மல்டிப்ளிகேஷன், ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கு மாடுலஸ் பார்க்குறோம். அது வந்து என்ன வரப்போகுது? ஈக்குவாலிட்டி. அது வந்து ஈக்குவாலிட்டி. இது வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த மாடுலஸை வச்சு ரெண்டு ரியல் நம்பருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? டிஸ்டன்ஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும். இந்த மாடுலஸ் வந்து மாடுலஸை வச்சு நான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ரியல் நம்பர்ஸ் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். டெஃபனிஷன் என்ன? டெஃபனிஷன் ஃபார் x, y in R, define dxy. d வந்து இந்த d வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்? டிஸ்டன்ஸ், அதோடைய ஃபஸ்ட்டு லெட்டர் d x, y. இது எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா மாடுலஸ் x - y. இப்படி டிஃபைன் பண்ணோன்னா ஏற்கனவே நம்ம ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கோம். இந்த லிஸ்ட்டை வச்சு இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனுடைய இதையும் நம்மளால் எழுத முடியும், ப்ராப்பர்ட்டிஸையும் எழுத முடியும். என்னவாக இருக்க போகுதுன்னா, டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன், டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு பாயிண்ட், ரெண்டு ரியல் நம்பர். இது வந்து எப்போதுமே greater than or equal to 0வாக இருக்கும். டிஸ்டன்ஸு 0வாக இருந்தால், டிஸ்டன்ஸு 0ன்னா என்ன அர்த்தம்? இது எப்போ ட்ரூ? x equal to y. இந்த நோட்டேஷன் டபுள் ஆரோ, இந்த ஈக்குவல் மாதிரி எழுதி டபுள் ஆரோ போட்டோன்னா என்ன அர்த்தம்னா, இது ட்ரூனா இது ட்ரூ, இது ட்ரூனா இது ட்ரூ. சரிங்களா? P implies Q, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதுகிறோம் இல்லையா? இஃப் P then Q. இப்போ இது வந்து பை கண்டிஷனல். இது P, இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் Pன்னு எடுத்துக்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் Qன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே ட்ரூவாக தான் இருக்கும். ரெண்டுமே ட்ரூவாக தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இதை இம்ப்ளை பண்ணுது, இதை இம்ப்ளை பண்ணுது. அதோடைய அர்த்தம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இது இந்த டபுள் ஆரோக்கு இன்னொரு வே ஆஃப் ரைட்டிங், அது என்னென்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த டபுள் ஆரோக்கு என்ன அர்த்தம்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப்.
இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்தது வந்து சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. என்ன சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி? டிஸ்டன்ஸ் பிட்வீன் x, y ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் y, x. மூணாவது இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் xy plus distance between yz for x, y, z. இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ஏன் டிஃபைன் பண்ணுறோன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இந்த டேர்மை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எனக்கு டிஸ்டன்ஸுங்கிற கான்செப்ட் தேவை, அதனால் நான் டிஸ்டன்ஸை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டிஃபைன் தென் டி satisfies. இந்த டி ஃபங்க்ஷன், டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த மூணு இதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது எல்லாமே வந்து இங்கே உள்ளதுக்கு ஈக்குவல் தான். சரிங்களா? இதிலேருந்தே வந்து நீங்கள் இங்கே டெரைவ் பண்ணிடலாம். இது வந்து புதுசு கிடையாது, இதிலேருந்தே இது டெரைவ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சீக்வன்சஸ் இன் ஆர். ரியல் சீக்வன்சஸ்னால் நம்ம சீக்வன்ஸ் ரியல் நம்பர்ஸில் உள்ள சீக்வன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல சீக்வன்ஸ்னால் என்ன? டெஃபனிஷன் என்ன? டெஃபனிஷன் a sequence in R. Sequence Rல sequence என்ன? is a function f from natural number. என்ன டெஃபனிஷன்? சீக்வன்ஸ்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதோடைய டொமைன் நேச்சுரல் நம்பர், கோடொமைன் ரியல் நம்பர்னா இந்த ஃபங்க்ஷனை தான் வந்து நான் சீக்வன்ஸ்னே சொல்கிறேன். சீக்வன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, அதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஏதோ ஒரு ஆர்டர் வச்சு எழுதுறோம். f(1) உதாரணத்துக்கு f(1) அதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட், f(2) அதுதான் செகண்ட் எலமெண்ட், f(3) அதுதான் தேர்ட் எலமெண்ட், 100th எலமெண்ட் என்ன? f(100). nth எலமெண்ட் என்ன? n ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர், nth எலமெண்ட் என்ன? f(n). சரிங்களா? அப்போ சீக்வன்ஸ்னால் என்ன? இஸ் அ ஃபங்க்ஷன், அதுதான் வந்து சீக்வன்ஸ். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து f(n)ன்னு தெரியும். f(n)ன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய இமேஜ், என்னங்கிற நேச்சுரல் நம்பருக்கு என்ன இமேஜ், இது வந்து ஒரு ரியல் நம்பர், இது வந்து ஒரு ரியல் நம்பர். அதுதான் டெஃபனிஷன் சொல்லுது. இப்படி நான் எடுத்துட்டேன்னா xn வந்து f(n)ன்னு எடுத்துட்டேன்னா, நான் இந்த xnக்கு வந்து nth டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ்னு சொல்கிறேன். xn we call xn as the nth term of the sequence. seq na sequence. இந்த ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அந்த சீக்வன்ஸுடைய nth term அது வந்து இந்த xn. சீக்வன்ஸை டினோட் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில நோட்டேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அது என்ன நோட்டேஷன்னா, வி ரைட் அல்லது வி ரைட்டுங்கிறத விட வி யூஸ் த நோட்டேஷன் xn, அதாவது ஓப்பன் பேரந்திசிஸ் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி xn எழுதுகிறேன். இதுக்கு பேர் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கலாம். இது ஒரு விதமாக டினோட் பண்ணுறது. ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து x1, x2 எக்ஸெட்ரா, இந்த இன்ஃபைனைட் டுப்பிள் அதாவது இந்த இது வந்து f(1), இது வந்து f(2), இது வந்து நெக்ஸ்ட் வந்து f(3), அதுக்கப்புறம் எல்லா டேர்ம்ஸையும் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் வச்சு எழுதுகிறோம். இதுக்கு லிஸ்ட் போட்டு எழுதுகிறோம். இதுக்கு பேர் தான் வந்து சீக்வன்ஸ். ஒரு இன்ஃபைனைட் டுப்பிளை வந்து சீக்வன்ஸ்னு
டினோட் பண்ணிக்கிறோம். இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அல்லது இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சீக்வன்ஸை சொல்லணும்னா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லணும் நேச்சுரல் நம்பர்லேருந்து ஆர், அல்லது நான் இந்த மாதிரி எழுதணுன்னா அதுலேருந்து எக்ஸ்என் என்னன்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ எக்ஸ்என் என்னன்னு சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1/n, n 2 to the power n minus 1 power n, அப்புறம் 1 are sequences in R. இதெல்லாம் ஏன் சீக்வன்சஸ்? இங்கே nth டேர்ம் என்ன? 1/n. இந்த சீக்வன்ஸில் nth டேர்ம் என்ன? n, நேச்சுரல் நம்பர். சரிங்களா? இப்போது இதுக்கு உதாரணத்துக்கு இந்த சீக்வன்ஸுக்குள்ள ஃபங்க்ஷன் என்ன? இந்த சீக்வன்ஸுக்குள்ள ஃபங்க்ஷன் f of n வந்து 1/n. f of n வந்து 1/n. இந்த சீக்வன்ஸுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷன். அடுத்த சீக்வன்ஸுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷன் என்ன? f of n வந்து n. f of n தான். f of 1 1, f of 2 2, f of 100 100. சரிங்களா? இந்த சீக்வன்ஸுக்கு உள்ள ஃபங்க்ஷன் இது. இப்போ இந்த சீக்வன்ஸு இதோடைய ஃபங்க்ஷன் என்ன? f of n 2 power n. அடுத்த சீக்வன்ஸுக்கு f of n இது என்ன? -1 to the power n. லாஸ்ட் சீக்வன்ஸ் இது வந்து இதோட ஃபங்க்ஷன் என்ன? f of n இது வந்து 1, இது வந்து 1. இப்போ இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ். சரிங்களா? இப்போ ஒரு சீக்வன்ஸை எப்போ நான் பவுண்டட்னு சொல்லுவேன்? இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபனிஷன். A sequence xn in R, இதை எப்போ நான் பவுண்டட்னு சொல்லுவேன்? அதை வந்து நான் பவுண்டட்னு எப்போ சொல்லுவேன்னா, இஃப் எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்குது, இஃப் there is a positive number satisfying mod xn less than or equal to m for all natural numbers. அதாவது நம்ம வந்து xn உடைய மாடுலஸ் பார்க்குறோம், அது வந்து இந்த m-ஐ விட கம்மியாக இருக்கணும் எப்போதுமே. அது வந்து ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் mod xn less than or equal to m-னா அந்த சீக்வன்ஸை வந்து பவுண்டட் சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து ஜாமெட்ரிக்கலாக என்ன அர்த்தம்? ஜாமெட்ரிக்கலாக இது வந்து மாடுலஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டோம். இது வந்து டிஸ்டன்ஸில் 0லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? xn - 0. அப்போ 0லேருந்து xnக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இது என்னவாக இருக்கும்? மேக்ஸிமம் வந்து m-ஆக தான் இருக்க முடியும். அதாவது இங்கே mன்னு எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் -mன்னு எடுத்துக்கோங்க. 0லேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் m, 0லேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் m தான். அப்போ இந்த டேர்ம்ஸ், இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா டேர்ம்ஸும் வந்து எங்கே தான் இருக்குதுன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த -mலேருந்து இந்த +m அந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? அந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. இதை வந்து இன்டர்வல்னு சொல்லலாம். ஏபிங்கிறது என்ன? ஏபி ரெண்டுமே ரியல் நம்பர்னால் இது வந்து இன்டர்வல். இதுக்கு என்ன அர்த்தம்? இன்டர்வல் ஏபி. இது வந்து என்ன அர்த்தம்? இது வந்து எல்லா ரியல் நம்பர்ஸு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா a less than or equal to x less than or equal to b. இப்போ அந்த மாதிரி எடுத்துட்டேன்னா -mலேருந்து m வரைக்கும் எனக்கு இன்டர்வல் இருக்குது. -mலேருந்து m வரைக்கும் இன்டர்வல் இருக்குது. இது வந்து என்ன? செட் ஆஃப் ஆல் x in R satisfying -m less than or equal to m less than or equal to. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? இந்த xn எல்லாமே இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. அதுதான் இதோடைய அர்த்தம். இது வந்து ஒரு டெஃபனிஷன். இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்னா, ரேஞ்ச் ஆஃப் f வந்து பவுண்டட். சரிங்களா? ரேஞ்ச் ஆஃப் f இஸ் பவுண்டட். இதை எப்படி சொல்லலாம்? தட் இஸ்
ஏன்னா சீக்வன்ஸ்னு சொல்லிட்டோம்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், சீக்வன்ஸ்னு சொல்லியிருக்கோம்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், தட் இஸ் range of f from n to r is bounded. ஏன்னா சீக்வன்ஸ்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, f of n வந்து xn, இது வந்து பவுண்டட்னா அந்த சீக்வன்ஸை வந்து பவுண்டட்னு சொல்லியிருக்கோம். இது வந்து என்ன, வேர் இது என்ன f, இந்த வேர் f of n, f of nங்கிறது என்ன, nth term of the sequence. ரேஞ்ச் பவுண்டட்னு சொன்னாலும் சரி அல்லது இது பவுண்டட்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே வந்து சேம் தான். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 1/n minus 1 to the power n 1 are bounded sequences. இப்போ இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கோம். அதில் இந்த மூணும் தான் பவுண்டட். இது பவுண்டட் சீக்வன்ஸ், இது பவுண்டட் சீக்வன்ஸ், இது பவுண்டட் சீக்வன்ஸ். ஏன்னா அதோடைய ரேஞ்ச் வந்து என்ன, இதோடைய ரேஞ்ச் என்ன, இதோடைய ரேஞ்ச் வந்து 0 to 1 தான் இருக்குது. இதோடைய ரேஞ்ச் என்ன, 0 to 1 இருக்குது. இதோடைய ரேஞ்ச் என்ன, இதோடைய ரேஞ்சு 1 அல்லது -1. இதோடைய ரேஞ்ச். இந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் என்ன, இந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் 1. அப்போ இது வந்து பவுண்டட், இது வந்து பவுண்டட் செட்டு. இன்டர்வல் வந்து ஏன்னா இதோடைய மேக்ஸிமம் லென்த்தே 1. இதுவும் பவுண்டட் செட்டு, ஏன்னா இங்கே ரெண்டே எலமெண்ட் இருக்குது. மேக்ஸிமம் லென்த்து வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு செட்டு வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து 2, அதுவும் பவுண்டட் தான். இங்கே வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அதனால் இதுவும் பவுண்டட். ஆனால் இது ரெண்டும் வந்து அன்பவுண்டட்ஸ், இது வந்து unbounded sequence. இது வந்து are bounded sequences n and 2 power n are unbounded sequence. ஏன்னா நம்மளால ஒரு பாசிட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்க முடிஞ்சு mod n less than or equal to m for all n in n இப்படி வந்ததுன்னா என்ன அர்த்தம், இப்படி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இப்படி வர்றதுக்கு இது வந்து ட்ரூ கிடையாது. ஏன்னா ஆர்கிமிடியன் பிரின்சிபல் என்ன சொல்லுது, ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தீங்கன்னா x வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க, y வந்து இந்த ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கோங்க. பை ஆர்கிமிடியன் பிரின்சிபல் நமக்கு ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்கும், y less than n into x. இது என்ன அர்த்தம், y வந்து m less than n. சரிங்களா? அப்போது ஆர்கிமிடியன் பிரின்சிபல்ல இருந்து இது ஃபாலோ ஆகிடும். இந்த மாதிரி நம்மளால் ஒரு எம்ஏ கண்டுபிடிக்க முடியாது, அதனால் இது அன்பவுண்டட் சீக்வன்ஸ். அதுதான் இந்த எம் வந்து இந்த டெஃபனிஷனில் நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். ஏதோ ஒரு எம் கிடைக்குது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி. ஆனால் இந்த சீக்வன்ஸுக்கும் நம்மளால் ஒரு எம்மை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதோட நான் இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நாளையிலேருந்து நம்ம கன்வர்ஜென்ஸ் சீக்வன்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.